வணக்கம் மாணவர்களே. ஈருறுப்பு விரிவு அதன் தொடர்ச்சி. உதாரணம் 12. உண்டு சக எக்ஸ் சக எக்ஸ் வர்க்கம் முழுவதின் எண்ணாம் அடுக்கு. இந்த விரிவில எக்ஸின் ஆறின் குணகம் ஏஆரால குறிக்கப்பட்டிருக்கு. A3 2 A2க்கு சமனண்டா. അതിന്റെ கருத்து எக்ஸ் கணத்திൻ്റെ குணகம் அதான் A3, எக்ஸ் வர்க்கத்திൻ്റെ குணகம் அது A2, അതിൻ്റെ 2 மடங்குக்கு சமனண்டா n சமன் 5 காட்டட்டாம். இப்ப எங்களுக்கு தெரியும் ஈருறுப்பு விரிவுக்குத்தான் நாங்கள் ஈருறுப்பு தேற்றம் பாவிச்சிருக்கிறோம். இது மூவுறுப்பு விரிவு. அப்ப இதை நாங்கள் ஈருறுப்பு விரிவாக மாற்றுவோம். இங்க கவனிங்கோ. உண்டு சக எக்ஸ் சக எக்ஸ் வர்க்கம் முழுவதன் எண்ணாம் அடுக்கு. இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்டா, இந்த எக்ஸ் சக எக்ஸ் வர்க்கம் இதிலே ஒரு எக்ஸ பொதெடுக்க போறோம். 1 பிளஸ் எக்ஸ் வரும். இப்ப நாங்கள் ஈருறுப்பா எழுதி போட்டோம். மூவுறுப்ப ஈருறுப்பா எழுதி போட்டோம். ரைட். அப்ப ഇതിന്റെ விரிவை பார்ப்போம். NC0 plus NC1 x into 1 plus x plus NC2 x வர்க்கம் into 1 plus x ന്റെ வர்க்கம் plus NC3 x கனம் into 1 plus x முழுவதின் கனம். இப்படியே போகும். கடைசி உறுப்பு NCn x இன் எண்ணாம் அடுக்கு 1 plus x இன் எண்ணாம் அடுக்கு. சரி. இப்ப நாங்கள் x கணத்திൻ്റെ குணகம் A3 காணுவோம். இந்த முதலாவது உறுப்பில x இல்லை. இரண்டாவது உறுப்பில x இன் ஆகக்கூடிய அடுக்கு x வர்க்கம் தான் வரும். அப்ப மூன்றாவது உறுப்பில வரப்போகுது. இங்க பாருங்க, இதுல ஒரு x வர்க்கம் வாரபடியா இந்த உண்டு சக x முழுவதின் வர்க்கத்தில ஒரு x வரணும். அப்ப அதில நடு உறுப்பு 2x. அப்ப 2x ஓட எடுக்கேக்க தான் இங்கால x வர்க்கம் பெருக்கேக்க x கணம் வரும். அப்ப குணகம் இங்க பாருங்க, அதுல ஒரு 2 வரும். NC2 x வர்க்கம் தர 2x. அப்ப குணகம் உண்டேக்க அதுல ஒரு 2 வரும். மற்றது அடுத்த உறுப்பில இந்த நாலாவதா இருக்கிற உறுப்பில அந்த உண்டு சக x ന്റെ கனம் ഇതിന്റെ விரிவை பார்க்கேக்க அதுல வார முதலாவது உறுப்பில x இல்லாம இருக்கும். இங்க x கனம் இருக்கும். பெருக்கேக்க x கனம் வரும். அப்ப குணகம் NC3. இனி அங்கால போனோம்டா x ന്റെ நாலாம் அடுக்கு வந்துடும். அப்ப அது x ന്റെ அடுக்கு 3 விட கூடிரும். அங்காலே ஒன்றும் வராது. இதே மாதிரி A2 காணும். A2 x வர்க்கத்திൻ്റെ குணகம். இந்த NC0 முதலாவதா இருக்கிற உறுப்பில x இல்ல. இரண்டாவதா இருக்கிற உறுப்பில x தர உண்டு சக x இருக்கு. அந்த x இதுல இங்கால இருக்கிற x ஓட பெருக்கேக்க ஒரு x வர்க்கம் வரும். அப்ப குணகம் NC1. அடுத்த மூன்றாவதா இருக்கிற உறுப்பில வரப்போது உண்டு சக x ന്റെ வர்க்கத்திൻ്റെ விரிவில முதலாவதா இருக்கிறது வரப்போது. அப்ப NC2. சரியா? ரைட். இப்ப என்ன சொல்றார்? A3 2 A2க்கு சமனண்டா n சமன் 5 என்று காட்டட்டாம். அப்ப A3 என்றது
2 தர NC2 சக NC3 இதுதான் A3. 2 தர A2க்கு சமம். A2 NC1 சக NC2. இதுல பாருங்கோ 2 NC2 இதுலயும் வெட்டுப்படும். இந்த 2 NC2 இந்த இது இங்கேயும் கிடக்கு இதுலயும் கிடக்கு. ரெண்டால பெருக்கேக்க இதுல வரும். அப்ப அது அப்படியே வெட்டுப்படும். அது அப்படியே இதோட பெருக்கேக்க அது அப்படியே வெட்டுப்படும். இப்ப மிச்சமா இருக்கிறத எழுதுறேன். மிச்சமா இருக்கிறத எழுதுறேன். NC3 சமன் 2 NC1. NC3 என்றது n தர n-1 தர n-2 அங்கால n-3 ஃபேக்டோரியல் வெட்டுப்படும். கீழே 3 ஃபேக்டோரியல் அது 6. NC1 என்றது n. மற்றது உங்களுக்கு தெரியும் n வந்து ஒரு நேர் நிறைவன். n பூஜ்ஜியமா இருக்க இயலாது. அப்போ ஒரு எண்ணையும் வெட்டலாம். n பூஜ்ஜியமா இருக்க இயலாது. அப்போ ஒரு எண்ணையும் நாங்கள் வெட்டலாம். மிச்சமா இருக்கிறதை எழுதுறேன். n செய்ய 1 தர n செய்ய 2 ஒரு பெருக்குவோம். n வர்க்கம் சய 3n சக 2 சமன் 12. n வர்க்கம் சய 3n சய 10 சமன் 0. n வர்க்கம் சய 3n சய 10 சமன் 0. இப்ப இதை நாங்கள் இப்ப காரணிப்படுத்தினோம்டா n சய 5 தர n சக 2 சமன் 0. அப்ப n வந்து ஒரு நேர் நிறைவன்ண்டபடியா n சமன் சய 2 பொருந்தாது. இப்ப இருக்கிற ஒரே ஒரு தீர்வு n சமன் 5. சரியா? ரைட். அடுத்த இந்த உதாரணம் 13 பாருங்க. இந்த விதியில 2x சக 3 முழுவதின் 9ஆம் அடுக்கு. இந்த விதியில உள்ள அடுத்து வார 2 உறுப்புகளின் குணகங்கள் சமம் என காட்டி அவற்றை காண்க. அப்ப நான் எடுப்பேன் ஆறாம் உறுப்பும் ஆறாம் உறுப்பிന്റെ குணகமும் r+1ஆம் உறுப்பிന്റെ குணகமும் சமன் என்று எடுப்போம். ஆறாம் உறுப்பிന്റെ குணகமும் r+1ஆம் உறுப்பிന്റെ குணகமும் சமன் என்று எடுப்போம். சரி, இப்படி இருக்கக்கூடிய மாதிரி ஆற காணுவோம். எங்களுக்கு சில நேரம் ஆர் வந்து ஒரு பின்னமா வந்தா நாங்கள் சொல்லுவோம் அப்படி 2 அடுத்து வார உறுப்புகளின் குணகம் சமனா இருக்காதுன்னு சொல்லுவோம். சரி, ஆறாம் உறுப்பின் குணகம் 9c ஒன்று குறைய எழுதணும் r-1. இந்த குணகம் என்றபடியா x விட்டுட்டு எழுதணும். 2 வித்தியாசம் 10 சய r, 3 r-1, r+1ஆம் உறுப்பின் குணகம் 9c ஒன்று குறைய 2 9 சய r, 3 r. இந்த 9c r-1 விதி எழுதினா 9 ஃபேக்டோரியல் 10 சய r ஃபேக்டோரியல் இன்டு r-1 ஃபேக்டோரியல். இந்த 2 10 சய r சமன்பாட்டின் வலது பக்கத்தில்
2 9/6 அடுக்கு இருக்கு. அப்ப வெட்டுப்பட்டு ஒரு 2 மிஞ்சும். அதே மாதிரி வலது பக்கத்துல 3/6 அடுக்கு இருக்கு. இங்க 3/r-1 அடுக்கு இருக்கு. அப்ப ஒரு 3 மிஞ்சும் வலது பக்கத்தில். 9CR ന്റെ விரிவு எழுதுறேன். 9 ஃபேக்டோரியல் 9/r ஃபேக்டோரியல் into r ஃபேக்டோரியல். இங்கால ஒரு 3 மிஞ்சும். இதுல பாருங்க கணக்க வெட்டுப்படும். 10/r ஃபேக்டோரியல் 9/r ஃபேக்டோரியல் வெட்டுப்பட்டு 10/r மிஞ்சும். r ஃபேக்டோரியல் r-1 ஃபேக்டோரியல் அப்படியே r-1 ஃபேக்டோரியல் வெட்டுப்பட்டு ஒரு r மிஞ்சும். 9 ஃபேக்டோரியல் அப்படியே வெட்டுப்படும். இப்ப மிச்சமா இருக்கிறத நான் எழுதுறேன். இந்த r குறுக்க வரைக்கும் 2r சமன் 30/3r. அப்ப 5r 30 r சமன் 6. உங்களுக்கு தெரியும் 6ஆம் உறுப்பிന്റെ குணகமும் 7ஆம் உறுப்பிന്റെ குணகமும் சமன். சரிதான்? ஆகவே 2 அடுத்து வார உறுப்புகளின் குணகங்கள் சமனாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. பிறகு கேட்டு கிடக்கு அவற்றை காண்க. ஆகவே 6ஆம் உறுப்பிന്റെ குணகமும் 7ஆம் உறுப்பிന്റെ குணகமும் சமன். சரி, அத கேட்டு கிடக்கு. அப்ப 6ஆம் உறுப்பிന്റെ குணகத்தை நீங்கள் எழுதினீங்களா, 7ஆம் உறுப்பிന്റെ குணகத்தை எழுதினாலும் சமன் தான். 9C ஒன்று குறைய 2ന്റെ 4ஆம் அடுக்கு 3ന്റെ 5ஆம் அடுக்கு. இதை நீங்கள் சுருக்கினீங்களா 489,888 இப்படி வரும். சரியா? ரைட். அதை நீங்க சுருக்கி பாருங்க பிள்ளைகள். குணகங்களுக்கு இடையிலான தொடர்புகள் இங்க கவனிங்க பிள்ளைகளே. 1 சக எக்ஸின் எண்ணாம் அடுக்கு. ഇതിന്റെ விடிவு இந்த என்சி நோட்டை நாங்கள் சுருக்கமா எழுதுறதுக்காக என்ன தவிர்த்து சி நோட் என்று எழுதுறோம். பிளஸ் C1x அதே மாதிரி NC1 C1 என்று எழுதுறோம். C2x வர்க்கம் இப்படியே கடைசி உறுப்பை எழுதுறேன். CNx இன் எக்ஸுக்கு ஒண்ட போட்டீங்களா 1 சக 1 2ன் எண்ணாம் அடுக்கு. எக்ஸுக்கு ஒண்ட போட்டா C0 பிளஸ் C1 பிளஸ் C2 அப்படியே கடைசி உறுப்பு Cn. எக்ஸுக்கு ஒண்ட போட்டாச்சு. அப்ப இது ஒரு முக்கியமான முடிவு. அந்த ஈருறுப்பு விரிவின் குணகங்கள் எல்லாத்தையும் கூட்டினா 2ன் எண்ணாம் அடுக்கு வரும். எக்ஸுக்கு சய ஒன்று போட்டா 1 சக x சைவரா போயிடும். எக்ஸுக்கு சய ஒன்று போட்டா 2 அடுக்கு சய ஒன்றின் வர்க்கம் என்றேக்க பிளஸ் ஆ போயிடும். சய ஒன்றின் 4ஆம் அடுக்கு என்றேக்க பிளஸ் ஆ போயிடும். ஒற்றை அடுக்கண்டா -1 வரும். அப்ப C0 மைனஸ் C1 பிளஸ் C2 அப்படியே போகும். மைனஸ் C3 இப்படியே போகும். இப்ப இதுல இருந்து ஒற்ற இந்த C0 C2 அப்படியான இந்த ரெட்டை இதுகளை ஒரு பக்கம், C1 C3 C5 அதை இன்னொரு பக்கம் வச்சிருக்கு. C1 C3 C5 அப்படியே போகும். இது என்னத்துக்கு சமனண்டா C0 பிளஸ் C2 பிளஸ் C4 இதுக்கு சமனா இருக்கு.
இந்த ரெண்டையும் கூட்டினா அதுதான் இந்த சமன்பாடு ஒன்றில இருக்கிற 2 இன்னாம் அடுக்குக்கு சமன். இந்த ஒற்ற குணகங்களும் கெட்ட குணகங்களும் சமனாயிருக்கு. அதே நேரத்தில் இந்த ரெண்டையும் கூட்டினா 2 இன்னாம் அடுக்கு. ஆகவே இது என்னத்துக்கு சமனாயிருக்கும்? அது இந்த அரைவாசிக்கு சமனாயிருக்கும். C0 plus C2 plus C4 plus അരവാസി 2 എണ്ണാം അടുക്കിന്റെ അരവാസി 2 n minus 1 அடுக்குக்கு சமன். இது முக்கியமான ஒரு முடிவு. இந்த முதலாம் சமன்பாடும் இரண்டாம் சமன்பாடும் சரிதான், ரெண்டும் தெரிஞ்சிருக்கும். இதுல ஒரு கேள்வியை பாருங்க. C0 plus 2C1 plus 3C2 இப்படி ഇതിന്റെ കൂട്ടുதொகை என்னத்துக்கு சமனண்டா 2 n minus 1 அடுக்கு தர n சக 2க்கு சமன் என்று காட்டட்டாம். இங்க கவனிங்க. 1 சக x இன் n அடுக்கு ഇതിന്റെ വിരിവ് എഴുതുவோம். C0 plus C1x plus C2x வர்க்கம் plus CR in x in R கடைசி உறுப்பு Cn x in n. நான் இந்த இருப்பு விரிவின் ரெண்டு பக்கமும் x ஆல பெருக்கிறேன். இந்த ஈருறுப்பு விரிவின் ரெண்டு பக்கமும் x ஆல பெருக்கிறேன். C0x C1x வர்க்கம் C2x கனம் CR x in R plus 1 Cn x in n plus 1 அடுக்கு. இப்ப நான் இருபுறமும் x குறித்து வகையிட ரெண்டு பக்கமும் x குறித்து வகையிடுவோம். அப்ப இதுல இடது பக்கத்தை வகையிட்டா x வச்சுக்கொண்டு 1 சக x இன் எண்ணாம் அடுக்க வகையிடுவோம். 1 சக x இன் எண்ணாம் அடுக்க வகையிட்டா n தர 1 சக x இன் n minus 1 அடுக்கு பிறகு 1 சக x இன் எண்ணாம் அடுக்க வச்சுக்கொண்டு x வகையிட்டா 1. வலது கை பக்கத்தை வகையிடுவோம். மாறிலி C0 வச்சுக்கொண்டு x வகையிட்டா 1, C1 வச்சுக்கொண்டு x வர்க்கத்தை வகையிட்டா 2x, இப்படியே வகையிட்டு இந்த கடைசி உறுப்பை எழுதுறேன். Cn வச்சுக்கொண்டு x இன் n plus 1 அடுக்க வகையிட்டா n plus 1 x இன் n. இப்ப நாங்கள் x-க்கு உண்ட போடுவோம். வகையிட்டுட்டு x-க்கு உண்ட போடுவோம். அப்ப x-க்கு உண்ட போட்டா n தர 2 இன் n minus 1 plus 2 இன் n-ஆம் அடுக்கு சமன் C0 plus 2C1 அப்படியே 3C2 அப்படியே போய்கொண்டிருக்கும். கடைசி n plus 1 Cn. அப்ப இந்த இடதுகை பக்கத்தில் 2 இன் n minus 1 அடுக்க பொதெடுத்து விட்டா n plus 2 என்று வரும். இதுதான் சரிதான். C0 plus 2C1 இதுக்கு சமன். சரியா? அப்ப இந்த என்ன கேள்வி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி x ஆல பெருக்கி போட்டு அல்லது x வர்க்கத்தால பெருக்கி போட்டு நாங்கள் வகையிட்டு போட்டு x-க்கு பெருமானங்களை போட அந்த கேள்விக்குரியபடியே நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம்.
உதாரணம் 15 இங்க பாருங்க. இப்படி கீழே வரைக்க நீங்கள் என்ன செய்யணுமெண்டா தொகையிட்டு நீங்கள் இந்த விடையை எடுத்துக்கொள்ளலாம். முதல் நாங்கள் வகையிட்டு செய்த நாங்கள் இங்க தொகையிட்டு இந்த விடையை எடுத்துக்கொள்ளலாம். இங்க பாருங்க, 1 சக எக்ஸின் எண்ணாம் அடுக்கு ഇതിന്റെ വിരിവെഴുതുറൻ C0 plus C1x plus C2x வர்க்கம் plus Cn xn. இப்ப நாங்கள் x குறித்து இருபுறமும் தொகையிட 1 சக x முழுவதின் எண்ணாம் அடுக்க தொகையிட்டா 1 சக x முழுவதின் n+1 கீழே n+1 இதோட ஒரு தொகையிட்டு மாறிலி வரும். அது எல்லாத்தையும் சேர்த்து பொதுவா ஏதோ ஒரு பக்கம் போட்டா சரி. அப்ப அதை நான் இடது பக்கத்தில் போட்டு விடுறேன். C0 தொகையிட்டா C0x, C1 x தொகையிட்டா x வர்க்கத்தின் கீழ் 2, x வர்க்கத்தை தொகையிட்டா x கனத்தின் கீழ் 3. அப்படியே x இன் என்ன தொகையிட்டா x இன் n+1 இன் கீழ் n+1. இந்த தொகையிட்டு மாறிலிய காண்றதுக்கு x-க்கு சைவர போடுங்க. சைவர போட்டா 1 இன் கீழ் n+1 சக c சமன் 0. c சமன் சய 1 இன் கீழ் n+1 இப்படி வரும். இப்ப நாங்கள் தொகையிட்டு மாறிலிய கண்டுட்டோம். இனி x-க்கு 1 போட்டா x-க்கு 1 போட்டா 2 இன் n+1 அடுக்கு கீழே ஒரு n+1. இந்த தொகையிட்டு மாறிலி c-க்கு பதிலா -1 இன் கீழ் n+1 சமன் x-க்கு 1 போட்டோம்னா C0 அரை C1 1 இன் கீழ் 3 C2 இப்படியே போய் கடைசி 1 இன் கீழ் n+1 Cn. இதை நீங்கள் போமாசி எடுத்து சுருக்கி விட்டா 2 இன் n+1 -1 இன் கீழ் n+1. இதுதான் அந்த வலதுகை பக்கத்தில் காட்ட வேண்டியது. சரியா? சரி மாணவர்கள்.